Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த கிச்சன் ஃபுல்லி மாடலர் அந்த மாதிரி கிடையாது, செமி மாடலர். இந்த செமி மாடலரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நியூ ஃப்ளாட் இது. அதனால் வுட் ஒர்க்ன்றது அதிகமாக பண்ணல. பண்ணுறது எவ்வளோ இருந்தாலும் கூட பண்ணலாம். எனக்கு பெரிய கிச்சன் தான் இது. அதனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்ன்றது பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட்டில் ஒரு கலர், அப்பர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர், லாஃப்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ன்றது யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5 டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் ஹேண்டில்ஸ்ன்றது போடலை. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது 5 டேண்டம்ஸ். இது நம்ம கேபினெட் ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது கேபினெட்டோட டோரோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற டோர் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டில் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது செப்பரேட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக வெறும் கேபினெட் என்ன சைஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டேண்டம்ன்றது கேபினெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட டோர்ன்றது பண்ணியிருப்போம். மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ன்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டம்மின்றது வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்கிறது கான்க்ரீட் கவுண்டர் டாப் வேணாம், நீங்கள் நம்ம வுட்லேயே பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே கிரானைட் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இதோட ஸ்பேஸ்ன்றது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ஆகாது. 5 டேண்டம்ஸ் இது. ஒரு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை டேண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மலாக பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேண்டம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது தான். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் விருப்பம் தான். ஏன்னா ஒரு 3 டேண்டம்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன்னா அது ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3 டேண்டம்ஸ் யூஸ் பண்ணால் ஒன்று கட்லரிக்கு போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட கம்மியான ஸ்பேஸ் இருக்கும். கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 200 mm கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 5 டேண்டம்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும். இந்த டேண்டம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு யூசேஜும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 5 டேண்டம்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேபினெட். இந்த சிங்கிள் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்ன்றது நம்ம போட போகிறோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல் கார்னர். இந்த எல் கார்னரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர். இந்த சிங்கிள் டோர் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே டோர் வச்சு ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் லாஃப்ட் க்ளோசிங்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல சிங்க்கு கீழே ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும்தான். இது 2 டோர்ஸ். இது இந்த 2 டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஆல்ரெடி பில்டர் என்ன கொடுத்துருப்பாங்களோ உள்ளே அப்படியே தான் இருக்கும். கேபினெட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த சைடு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு பாக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு டேண்டமில் போட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேபினெட் வரும். ஃபஸ்ட்டு கிளைண்ட் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால் டோர் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் ஆரோவோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். அதுக்கப்புறம் சிங்கிள் கேபினெட். அதுக்கப்புறம் 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் செல்ஃப்ன்றது ஃபுல்லாகவே வந்துடும் இதில். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் டோர். இந்த சிங்கிள் டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 165-185 டிகிரி இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ஃப்ன்றது வரும். அதுலேயே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வரும். பட் என்னென்னா நார்மல் இன்ச்சஸோட அது காஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக 3 மடங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகாமல் தலையில் இடிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஹாபிங் இருக்குன்னா நீங்கள் தலை இதில் விட்டுட்டு யூஸ் பண்ணாமல் அது ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இது சாஃப்ட் க்ளோஸ். இது கம்ப்ளீட்டாகவே
அதுக்கப்புறம் வந்து டேண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். டேண்டம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இன்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்மால் கேபினெட். ஆக்சுவலாக வந்து சைட் விசிட்டில் சொல்லியிருப்பேன், அது ஃபுல் யூனிட் தான். பட் என்ன காஸ்ட் வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணிட்டோம். அந்த கட்டிங் பண்ணுறதுனால இப்படி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷெல்ஃப்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஒரு சிங்கிள் கேபினெட் இது. அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட். இந்த லாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூ டைப்பில் கூட பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் டோர் இது. இந்த சிங்கிள் டோர் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். அதுதான் லாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைவுட் வந்து போட்டுட்டு லாஃப்ட் ஒர்க்ன்றது வந்து பண்ணுவோம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து காங்க்ரீட் வந்து அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்கிறதுனால அப்படியே வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி டோர் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.